ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டுடே லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மீன் தான். மீன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லலாம் நீங்கள் என்ன மீன் வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட மூக்கு நீட்டாக இருக்கும். இது பேர் வந்து உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லிகிட்ருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த மீன் தான். ஆனால் துண்டு போட்டால் சின்ன சின்னதாக சூப்பராக வேறு லெவலில் வந்தது. பார்த்திங்களா, இப்போ கூட மீன் கத்திகிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்களா, அதேமாரி தான் நல்லா பீஸாக நல்லா இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வறுவலுக்கு வருத்தம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லாவே கழுவிட்டோம். இன்னும் 2 கழுவிட்டு நம்ம வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கே பக்கம் வந்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம், சாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டாச்சு. நம்ம வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போடணும். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி பழம் போடணும். தக்காளி இல்லாத பட்சத்துக்கு நம்ம ஆல்ரெடி இதில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம். புளிலாம் போட்டு எல்லாமே கரைச்சி வச்சுருக்குறோம். அதனால் நம்ம அதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஊற்றிட்டோம்னா ஓரளவுக்கு சிம்பிளாக மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இதோட வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம வெங்காயத்து மட்டும் தான் இருக்கா, அதனால் வெங்காயத்தை போட்டோம். தக்காளி அதை எடுத்துடுவோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா இருக்கும். இந்த பச்சை மிளகா போட்டுக்கணும். இல்லை தக்காளி பழம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளி அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஓகேவா, எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் தாளித்து கொட்டி மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு காரம் இல்லாமல் செய்வோன்னு சொல்கிறோம். அப்படியுமே காரமாக தான் இருக்குது. ஆனால் வெள்ளையாக இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மூடி வைக்கணும். கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் பரட்டி வச்சுருக்கோம். ஓகே, மசாலாலாம் பார்த்திங்கன்னா பரட்டி வச்சாச்சு. காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால தான் கொஞ்சம் காரம் டிம்மாக தெரியுது. அதனால தான் மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக நம்ம வலிச்சு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காரம் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கையால் நம்ம வலிச்சு போடும்போது கொஞ்சம் காரம் கரெக்டாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு மீன் இருக்குது, ரெடியாக இருக்குது. நம்ம குழம்புக்கு வச்சோம்னா இந்த மீனையும் போட்டுரும். ஓகே, பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா லேசாக சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். ஏன்னா மீன் நம்ம இப்போ தான் போட்டோம். நல்லா கொஞ்சமாக சிம்மில் கொதிக்க விட்றோம். ஓகே, இப்போ மூடி வச்சுருவோம். ஓகே, மூடி வச்சுட்டு சிம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து வறுவல் மீன் வறுப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மீன் வறுக்க தான் போகிறோம். மீன் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இந்த பக்கம் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மீன் ரெடி ஆகிட்டு வேறு லெவலில். நம்ம இதை அப்படியே நிப்பாட்டிட்டு என்ன பண்ண போகிறோம்னா மீனை திருப்பி போடுவோம். பார்த்து வந்து நம்ம மீன் தான் ரெடி பண்ணணும். இதோட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மத்தியானம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.